பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் 3 கேள்விகள் என்கிற தலைப்பிலே முதல் கேள்வியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அழுகிறாய் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அழுகைகளை எல்லாம் மாற்றுகிறவர் கர்த்தர். நேற்றைய தினத்திலே தாமார் தான் வஞ்சிக்கப்பட்டதனால, ஏமாற்றத்தின் விளைவுனால் அழுததை நம்ம பார்த்தோம். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், ஒருவேளை நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு இருப்போமே ஆனால், ஆண்டவர்கிட்ட உண்மையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்த இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். தாமார் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே, திருமணத்துக்கு முன்பதாகவே தவறு இழைப்பது, திருமணத்திற்கு முன்பதாகவே பாலியல் பாவம் செய்வது, அது தவறு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்பு தவறுவது வேதத்தின்படி தவறு தவறு தவறு. அது மதிகெட்ட காரியம் என்று வேதம் சொல்கிறது. சரியா? ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய தவறுகள் நடக்கிறது. அதாவது திருமணம் செய்யாமலேயே சில பேர் சேர்ந்து வாழ்கிறாங்க, சில பேர் திருமணத்திற்கு முன்பதாகவே சேர்ந்து வாழ்கிறாங்க. அது வேதத்தின்படி தப்பு. சரிங்களா? அதனால தான் அந்த பொண்ணு அதை சொல்லிச்சு, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட மதிகெட்ட காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லிச்சு. ஓகேயா? இப்போ இன்றைக்கி நான் இன்னொரு ஆளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யார் அப்படின்னா, தாவீது அழுத ஒரு 3 இடத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தாவீது சங்கீதங்களில் அவர் தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நான் அதை பற்றிலாம் சொல்லாமல் தாவீது அழுத ஒரு 3 இடங்களை இந்த 2 சாமுவேலில் இருந்து நான் எடுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது அவர் யாருக்காக அழுறாருன்னா, அப்னேருக்காக அவர் அழுறாரு. அப்னேர் இறந்து போயிடுவாப்புல. அப்னேரை ஆக்சுவலாக சதி பண்ணி தான் கொண்டுருவாப்புல, ஏமாற்றி தான் கொலை செய்வார் யோவாபு. அதனால் அப்னேர் இறந்து போனவுடனே நீங்கள் பாருங்கள், நான் படிக்கிறேன். 2 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் 32ஆம் வசனம். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான், சகல ஜனங்களும் அழுதார்கள். அப்போ அப்னேருக்காக தாவீது ராஜா அழுதார். ஏன்னா தாவீதும் அப்னேரும் சமாதானமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில் யோவாப் குறுக்கிட்டு தாவீதுக்கு தெரியாமலே அப்னேர் என்ன பண்ணிடுவாப்புல, கொன்றுவாப்புல. சரிங்களா? அதனால் அப்னேருக்காக தாவீது என்ன பண்ணுவார், அழுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்சலோமினால் அழுவார். 3வது அப்சலோமுக்காக அழுவார். நல்லா கவனிக்கணும். முதலாவது அப்னேருக்காக அழுததை பார்த்தோம். 2வது சொல்கிறேன், அப்சலோமி நிமித்தம், அவனுடைய கிரியை நிமித்தம் அவன் தாவீது அழுததை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு போனார்கள். அப்போ இந்த இடத்துல தாவீது அப்சலோமி நிமித்தம் அழுதார். ஏன்னா தாவீதை கொல்வதற்காக அப்சலோம் தீவிரப்பட்டான். அப்சலோமுக்கு அகிதோப்பேல் ஆலோசனை சொன்னான். அந்த ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாகும் போகும்படி செய்து இவனுடையாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊசா மூலமாக கர்த்தர் அந்த ஆலோசனை என்ன பண்ணிட்டாருன்னா அபத்தமாக போக வச்சிட்டார். சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அகிதோப்பேலுடைய ஆலோசனை அபத்தமாயிற்று. அர்கிலியன் ஆகிய ஊசான்னு போட்டிருக்கோம். நம்ம அதுக்குள்ளே போனால் நேரம் ஆயிரும். சரியா? அப்போது அகிதோப்பேலுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போட்டார் ஆண்டவர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அகிதோப்பேல் ஆலோசனை சொன்னது தாவீதை கொல்வதற்காக தான் ஆலோசனை சொன்னாப்புல. தாவீதை கொல்வதற்கு அவர் ஆலோசனை சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. பத்சேபால் இந்த அகிதோப்பேலுக்கு யார் ஆகிறாதுன்னு கேட்டிங்கன்னா பேத்தி ஆகுது. சரியா? அதுக்கு நீங்கள் சரித்திரத்தை படிக்கணும் நல்லா, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அப்னேருக்காக தாவீது அழுகிறார். 2வதாக அப்சலோமி நிமித்தம் அழுகிறார். அப்சலோமி நிமித்தம் தனக்கு வந்த பிரச்சனை. என்ன பண்ணுறாங்க, அரண்மனையை விட்டுட்டு கிளம்பி ஓடுறாங்க. அப்படி போகும்போது தான் தாவீது வெறுங்காலால் நடந்து கொண்டு தன்னுடைய முகத்தை துணியால் மூடி தாவீது அழுகிறார்.
அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சலோம் இறந்துருவான். அப்சலோம் இறந்த உடனே அப்சலோமுக்காக அழுவார். நான் சொல்கிற வித்தியாசம் புரியுதா? அப்சலோமின் நிமித்தம் அழுதார். அடுத்தது அப்சலோமுக்காக என்ன பண்ணாருன்னு அழுதார். ஏன்னா அப்சலோம் இறந்துட்டான், கொல்லப்பட்டு போயிட்டான், அலறினார்னு போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். இதை படிச்சுட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறேன் 2 சாமுவேல் 18:33 முதல்ல படிக்கிறேன். 2 சாமுவேல் 18:33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேன், ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். அதுக்கப்புறம் போட்டிருக்கு 2 சாமுவேல் 19:4 போட்டிருக்கு, ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறி கொண்டிருந்தான். தாவீதினுடைய அழுகையை பாருங்கள். அலறிக்கிட்டு தாவீது அழுதாராம். இதில் நான் ஒன்று மட்டும் எடுக்கிறேன். அதாவது அப்பனேருக்காக அழுதாரு. அதை பற்றியும் பேசலாம், நேரம் ஓவராயிரும். இந்த அப்சலோமி நிமித்தம் அழுத பேசுகிறேன். அப்சலோமுக்காக அழுததுக்குள்ள வரல. அப்சலோமி நிமித்தம் தாவீது அழுதார். அவனோடு இருந்த ஜனங்களும் அழுதார்கள். ஏன்? பெத்த பிள்ளையே எதிரணுக்குது, பெத்த பிள்ளையே உயிரை வாங்க தேடுது. புரியுதா? அதுக்கு ஒரு பக்கம் இதனுடைய ஆரம்பம் தாவீதினுடைய தவறு. தாவீதினுடைய தவறு நிமித்தம்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்குது. அதை கர்த்தர் முன்கூட்டியே சொல்லிட்டார். சரியா? ஆனால் நம்ம இதை தியானிப்போம். என்ன அப்படின்னா, இப்போ தாவீது இந்த இடத்துல அழுததுக்கு என்ன காரணம்? ஏன் அழுகிறாய்? ஐயா, பெத்த பிள்ளையே எனக்கு விரோதமாக எழும்பி நிற்குது. பெத்த பிள்ளையே என்னை என்ன செய்ய போகுது? என்னை கொல்ல வருது. என்னை கொல்றதுக்கு அடுத்தவங்கிட்ட ஆலோசனை கேட்குது. பெத்த பிள்ளை. அப்போ பெத்த பிள்ளை தன்னை கொலை செய்ய வருவதை நினைத்து, பெத்த பிள்ளை தனக்கு விரோதமாய் எழும்பியதை நினைத்து தாவீது அழுதான். ஏன் அழுதான்? பெத்த பிள்ளை, இதுங்களை என்ன சொல்கிறது? என்ன பைபிளே போட்டிருக்கு, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவார்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள் எழும்புவார்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். கடைசி காலத்தில் அன்பு இருக்காது, சுபாவ அன்பு இருக்காது. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பெற்றவர்களை அந்தளவுக்கு இன்றைக்கி நேசிப்பது கிடையாது, கவனிப்பது கிடையாது. இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனால் அதே அளவுக்கு சொந்த தாய் தகப்பனை நேசிக்காமல் சொந்த தாய் தகப்பனுக்கு தீங்கிழைக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், அப்சலோம் தன்னுடைய தகப்பனை கொல்வதற்கு திட்டம் தீட்டினான், ஆட்களை அனுப்பினான். அவனே யுத்தத்துக்கு போனான். கடைசியில் என்ன ஆகிட்டுனா செத்து போயிட்டான். ஒரு விஷயம் தெரியுமா? நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய எல்லா அழுகைக்கும் ஒரே ஒருத்தர் தான் பதில் கொடுக்க முடியும். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தாவீதை திரும்பவும் அந்த தேசத்துக்கு வர வைப்பார். தாவீது அவன் கூட இருந்த எல்லாரும் கிளம்பி ஓடி போவாங்க, இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போவாங்க. ஆனால் மறுபடியும் அவங்கள கர்த்தர் திரும்பி வரும்படி செய்வார். தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை பிள்ளைகளை குறித்தோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தோ, இல்லை பிள்ளைகள் நிமித்தமாகவோ, இல்லை வேறு யாராவது உங்களை சங்கடப்படுத்தினதுனாலையோ நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம். உங்கள் அழுகையை மாற்ற கர்த்தரால் முடியும். மறுபடியும் சொல்கிறேன், தாவீது அப்னேருக்காக அழுதார். 2வது, தாவீது அப்சலோமி நிமித்தம் அழுதார். 3வது, அப்சலோமுக்காக அழுதார். நீங்கள் ஏன் அழுறீங்க? கவலைப்படாதீங்க, உங்கள் அழுகையை மாற்ற கர்த்தரால் முடியும். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.